காளியம்மான்னு சொல்லுவோம். நாங்கள் வரப்போலாம் இந்த விஷயம்ன்ட்டு நினச்சிட்டு வரும்போதே கரெக்டாக இது பண்ணாங்க. நான் இப்போது ஒரு அம்பாள் வச்சு பூஜை பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு வழியும் கரெக்டாக இந்த அம்பாள் வச்சு பூஜை பண்ண போறியா, இது உனக்கு இது இருக்கான்ட்டு அந்த அம்மா குறிமடையிலே இருக்கும்போது சொல்லிட்டாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைனப்போ நினச்சிட்டு வந்தோம்னா உடனே விபூதி கொடுப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்க ஏதாச்சும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதே மாதிரி எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தோம்னா சக்கரை மட்டும் பூஜை பண்ணி கொடுப்பாரு. அது அந்த ஒரு டைம் டீலையோ ஏதாவது கலந்து குடித்தாலே சரியாக போகும். அம்மாவை நம்பி வந்தோம்னா நம்ம நல்லா நடக்கும். நான் 20 வருஷமாக அந்த கோயிலில் இருக்கேன். ஒரு குறையோடு வந்தோம்னா நம்ம அந்த குறையை தீர்த்து தான் அனுப்புவாள். என்னை பொறுத்த வரைக்கும் அதான். என் பிள்ளைங்க 2த்துக்கும் கல்யாணம் ஆச்சு, வேண்டிக்கிட்டேன் ஆச்சு. பாப்பாவும் பிறந்துடுச்சு நல்லபடியாக. பெருசுக்கு தான் கொஞ்சம் கல்யாணம், அதுவும் அம்மா உத்தரவை கொடுத்தா. நம்பி வந்தால் எல்லாமே குறையெல்லாம் இருக்க ஜனம் அதிகம் தான் ஆகுது, இல்லை கம்மியாகலாம் தான் தப்புணியத்தில். அதெல்லாம் எல்லாருக்கும் குழந்தை இல்லை, அதுங்களுக்கு குழந்தை பாக்கியம், கல்யாணம் ஆகலைன்னா கல்யாண பாக்கியம் எல்லாம் நடக்குது. அம்மா வந்து உட்காருவாங்க, ஆயம்மாவை தான் வருவாங்க, வந்து உட்காருவாங்க. அவங்க சொன்னாங்கன்னா அது அப்படியே பழிக்கும். ஏன்னா நான் 2 வாட்டி எங்கள் வீட்டுக்காரர் கூட இல்லை, தனியாக தான் இருக்கேன். ஆனால் அந்த அம்மா சொல்லிச்சு, நீ எப்பயுமே தீர்க்க சுமங்கலடி, நான் இருக்கேன்டி உன் கூடன்னு சொல்லி ஆசீர்வாதம். அதெல்லாம் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் எந்த குறையும் இல்லை,